ஹாய் யுவோஸ், இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள். இது ஃபஸ்ட் நாங்கள் நெல்லிக்காய் செடி காமிக்க போகிறோம். இப்போ தான் நெல்லிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் விட்டுருக்கு பாருங்கள். இதோ இங்கே பாருங்க, கொத்து கொத்தாக விட்டு கொஞ்சம் உயரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். சின்ன மரம் தான், இப்போ தான் வச்சோம். அதுக்குள்ளேயே பாருங்கள் காய் விட்டுருச்சு. இதான் இங்கே பாருங்க நெல்லிக்காய். இதோ இன்னும் பழுக்கலை, பழுத்தாதான் பறிக்கணும். இதான் இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. இன்னும் விட்டுருக்கு. இன்னும் அந்த பக்கம் கொத்து கொத்தாக இருக்குது. இதான் அங்கே வருங்க, இன்னும் காய் விடும், நிறைய காய் விடும். இங்கே பாருங்கள் பூசணிக்காய் அப்போ தான் பூ விடுது. இது வெள்ளை பூசணி செடி. இங்கே வேறு இப்போ தான் காய் வச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் தான் கொடி படர்ந்துருக்கு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு காய் விட்டுருச்சு. இங்கே பாருங்க, அடுத்தது இங்கே பாருங்கள், இது சீத்தாப்பழம். இப்போ தான் பிஞ்சு விடுது பாருங்க, எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இதோ எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். தான் மரம் ஃபுல்லாக அப்படியே காயாகவே இருக்குது. பாருங்க, பிஞ்சு பாருங்கள். இதெல்லாம் பழுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பறிச்சோம்னா. இதில் தான் பூச்சி விழுது. இது பறிச்சிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா காய்க்கும் பரவிடும். அதனால் இந்த வெள்ளைப்பூச்சி இருந்தால் நம்ம எடுத்துடணும் காயவே. பாருங்க, தான் இது இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் பரவிடும். அதனால் நம்ம ஒன்றில் பரவினாலும் இது நம்ம தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி காஞ்சும் கூட போகலாம். இப்படி பாதியில் பழுக்காமல் அப்படி காஞ்சி கூட போகலாம். ஆனால் இப்போ நல்லா மழைக்கு அதுக்கும் இதை நல்லா காய் விட்டுருக்கு. இந்த டைம் கொஞ்சம் பழம் பறிக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சாவே செடியே அழகாக இருக்கும். நிறைய காய் தொங்குது பாருங்க. இங்கெல்லாம் பாருங்கள் காய் இருக்குது. இதெல்லாம் இன்னும் 1 மாதம் ஆகும், அறுவடைக்கு தயாராகிடும். இல்லை 1 மாதம் போனால் நல்லா கிட்டத்தட்ட ஒட்டுக்க ஒரு 20 பழம் 25 பழம் பறிக்கலாம். இவர்ஸ் எல்லாருமே வீட்டில் செடி வளங்க. செடி மரமெல்லாம் வச்சு வளர்த்திங்கன்னா தான் நம்ம வச்ச செடியில் காய் பறிக்கிறது, கீரை பறிக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுங்களா? அதெல்லாம் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் பண்ணிங்கன்னா.